வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கான ஆனுவல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 404ன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 427 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி, ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ நம்ம பார்க்கும்போது இது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. அதே சமயத்தில் பிஇ க்ரோத் அதோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.6 அது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ 0.1 பாசிட்டிவாக இருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் 50யோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயரில் 0.8 மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பீட்டா ஸ்கோர் 0.89ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2026 க்ளோஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே சமயத்தில் 2027 ஏன்னா 26 முடிஞ்சதுன்னா 27க்கு மூவ் ஆவாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 10% க்ரோத் வந்து 2027க்கு வந்து 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 மாதம் முடிஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 2027 ஃபோர்காஸ்ட்டை தான் நமக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு 2026 பொறுத்த வரைக்கும் 9.4% குறைய வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய 2026க்கான ப்ரைஸ் லெவல்ஸை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னாக்கா ப்ரீவியஸ் இயரில் அதாவது 2025ல் ஹை வந்து 417 வச்சிருக்கிறா. அந்த 417 மே மாதம் 2025 வச்சிருக்கிறாங்க. லோ 349 பிப்ரவரி மாதம் 2025 வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது பேட்டர்ன் வந்து இதே மாதிரி ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஒரு கைட்லைன்ஸ் தான். இந்த வருஷத்துக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம இது ஒரு கைட்லைன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் லெவல்ஸு கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸில் நம்ம முக்கியமாக பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 394 அதை உடச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது 421லேருந்து 438, 453லேருந்து 462, 489லேருந்து 506. இப்போ இவை ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போவே வந்து அவை 438 கிட்டக்க வந்துட்டு இவை வந்து இப்போ அந்த இடத்துக்குள்ளே தூக்கி சுற்றிக்கிட்டு நிற்கிறான். 436.70 கிட்டக்க வந்திருக்கிறான். இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு நிற்கிறான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சப்போஸ் இவே கரெக்ஷன் எடுத்து பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைக்கிறான்னு வச்சுக்குவோம். பிரேக் பாயிண்ட் 394 கீழே உடைச்சான்னு நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு 370, 326, 322 இதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற